8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு அதிக இரும்பு சத்து உள்ள அவல் செர்லாக் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மீடியம் ஹீட்டில் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இதையும் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வறுத்து தட்டில் மாற்றிக்கோங்க. கூடவே 3 பாதாம், 4 முந்திரி இதையும் நல்லா வறுத்து தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ 3மே நல்லா சூடு ஆறட்டும். முழுவதாக சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு ஜல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ஒரு 2 வாரம் அளவுக்கு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பவுடரை வச்சு நம்ம எப்படி செர்லாக் செய்கிறதுன்றதை பார்த்துடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செர்லாக் பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வர்றப்ப கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைக்கு நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த செர்லாக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லாட்டி நைட் டின்னருக்கோ கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.